நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் 48வது ஆண்டு ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருவரமங்கை என்னும் வானமாமலை என்பது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். நம்மாழ்வாரால் பாடல் பெற்றது. ஸ்ரீவரமங்கை என்னும் இத்தலத்திற்கு வானமாமலை, நாங்குநேரி, தோத்தாத்ரி, ஸ்ரீ வரமங்கை நகர் என்ற பல்வேறு பெயர்களும் உண்டு. இங்கு மூலவர் தோத்தாத்ரிநாதன் பரமபதநாதராக அமர்ந்த திருக்கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். தாயார்கள் ஸ்ரீதேவி, பூமிதேவி தாயார். இது ஒரு சுயம்பு ஸ்தலமாகும். இத்தலத்தில் மட்டுமே ஷட்டாரியில் நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கே பெருமாளுக்கு தினமும் தைலக்காப்பு திருமஞ்சனம் செய்யப்படுகின்றது. திருமஞ்சன தைலத்தை 25 அடி ஆழமுள்ள நாழி கிணற்றில் ஊற்றி வைக்கின்றார்கள். இந்த நாழி கிணற்றில் உள்ள எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கை. ஆண்டுதோறும் தை அமாவாசையை முன்னிட்டு நாங்குநேரி திருக்கோவிலில் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜஜிய சுவாமிகளின் அனுகிரகத்துடன் நடைபெறுகின்றது. இதற்காக 112 படி தைலம் வெள்ளி கங்காள பாத்திரத்தில் சேர்த்து பெருமாளுக்கு ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு அபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டிற்கான ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு தை அமாவாசை என்று ஆரம்பமாயிற்று. இதற்காக திருக்கோயில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் முடிந்ததும் காலசந்தி முதலியவை நடைபெற்றது. பின்னர் ஹோமங்கள் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 112 படி அதாவது 213 லிட்டர் நல்ல எண்ணெயை பக்தியுடன் மூலஸ்தானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தைல திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து 1008 சங்குகள் நிரப்பப்பட்ட புனித நீர் பூஜிக்கப்பட்டு சங்காபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் நவகலசங்கள் கொண்டு பூஜைகள் செய்யப்பட்ட தங்க குட தீர்த்தம் ஜிய சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பொதுமக்கள் ஊர்வலமாக கோவில் பிராகாரம் வலம் வந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் காட்சி தர பூஜைகளும் நடைபெற்று கற்பூர ஹாரத்தியும் காண்பிக்கப்பட்டது. நிறைவாக வானமாமலை மதுரகவி ஸ்ரீ ராமானுஜஜிய சுவாமிகளுக்கு பரிவட்டம், மாலை, ஷட்டாரி மரியாதை வழங்கப்பட்டது. பிரபந்த பாராயணம், சாற்றுமுறையும் தீர்த்த விநியோக கோஷ்டியும் நடைபெற்றது.